கர்மவினை போக்கிடுவாள் திருச்சி தில்லை காளி. காளி தெரியும், தில்லை காளி தெரியும். அது என்ன திருச்சி தில்லை காளி? வாங்க பார்ப்போம். உங்களுக்கு உடல் உபாதைகளா, மனப்பிரச்சனைகளா, அல்லது பணப்பிரச்சனைகளா, திருமண தடையா, குழந்தை பேரின்மையா, எப்படிப்பட்ட செய்வினை கோளாறுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான கர்ம வினைகளையும் போக்கிடுவாள் திருச்சியில் அருள்பாலிக்கும் தில்லை காளி. காளியுடைய அவதார ஸ்தலமே தில்லை தான், அதாவது சிதம்பரம் தான். சிதம்பரத்துடைய எல்லையில காவல் தெய்வமாக எல்லை காளியாக வீட்டிருக்கிறாள் தில்லை காளி. அதே காளி திருச்சியின் மையப்பகுதியில் மலக்கோட்டையில் இருந்து உறையூர் செல்லக்கூடிய சாலையில் தில்லை நகர் ஆர்ச்சி பேருந்து நிலையத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஜெயந்தி மற்றும் ருக்மணி பேருந்து நிறுத்தங்களுக்கு இடையிலே சாலையின் இடதுபுறத்தில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றாள். ஆமாங்க, எவ்வளோ பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியாது. போகாதவங்க இந்த காணொலியை கண்டு அவசியம் ஒரு முறை போயிட்டு வாங்க. அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராவுகால வேலை மாலை 4:30 6 இந்த நேரத்தில் தில்லை காளியை சேவித்தால் பலன்கள் கோடி. நான் சொல்லிங்க, காஞ்சி மகா பெரியவா சொன்னது. அதை கேட்டு பல ஆண்டுகள் தொடர்ந்து தில்லை காளியை சேவித்தவனில் அடியேனும் ஒருவன். அதன் பலனை இன்று அறுவடை செய்கின்றேன். 10 ஆண்டுகளுக்கு முன் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த காளியை சேவிக்க வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்று உங்களோடு அதனை பகிர்கின்ற நிலையில் இருக்கின்றேன். இன்றைய காணொளி வேறு தகவல்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்தேன். ஆனால் அம்மாவுடைய உத்தரவு இந்த செய்தியை இப்போது நான் பதிவிடுகின்றேன். அவசியம் இந்த காணொலியை காணக்கூடிய அனைவரும் ஒரு முறை தாயை சென்று சேவியுங்கள். சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தில்லை நகர், ஜெயந்தி மற்றும் ருக்மணி இந்த பேருந்து நிறுத்தங்களில் நிற்கும். இதில் எங்கு இறங்கினாலும் நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கின்றது தான் இந்த தில்லை காளியம்மன் கோவில். அவசியம் ஒரு முறை சென்று என் தாயை செவித்திடுங்கள். பலன் பல மடங்காகும். பல்வேறு கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவீர்கள். அவசியம் போயிட்டு வாங்க. வந்து உங்கள் தகவலை பகிருங்க.